அனைவருக்கும் வணக்கம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒரு மனிதனுக்கு சிறந்த செல்வம் அப்படின்னு பார்த்தா அது கல்வி செல்வம் தான். மற்ற செல்வங்கள் எல்லாம் சிறந்த செல்வங்கள் ஆகாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்திய தேசிய இயக்கம் மற்றும் இந்திய அரசியலமைப்பு பற்றிய முக்கிய வினா வகைகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மூக் நாயக் பத்திரிகையுடன் தொடர்புடையவர் யார்? B.R. அம்பேத்கர். மூக் நாயக் வாய் பேச முடியாதவர்களுக்கான பத்திரிகை. இது 1920 ஜனவரி 31 அன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கும். இது ஒரு மராத்தி மொழி பத்திரிகை. 2021 தி மீனா கோத்வால் அப்படிங்கிறவங்க இதே பத்திரிகை நடத்திட்டு வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மங்கள் பாண்டேவை தூக்கிலிடப்பட்ட நாள்? ஏப்ரல் 8, 1857. 1857 புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே 34வது ரெஜிமெண்டை சார்ந்த மங்கள் பாண்டேங்கிறவர் கிளர்ச்சியில ஈடுபட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படைப்பிரிவுகள்ல பிரவுன் பாஸ்ங்கிற கைத்துப்பாக்கியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்துதான் B-53 இந்த கைத்துப்பாக்கியை பயன்படுத்தும் போதுதான் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லெப்டினன்ட் பாஜ், மேஜர் உசைன் இந்த 2 ஆங்கிலேய படை தளபதிகளை கொன்னுட்டு இவர் கிளர்ச்சியில ஈடுபட்டிருப்பாரு. அதனால ஏப்ரல் 8, 1857 இவரை தூக்கிலிட்டு இருப்பாங்க. அடுத்ததா 2005 அமீர்கான் த மங்கள் பாண்டே தி ரைசிங் அப்படிங்கிற மூவியை எடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இணைகளில் தவறானது கேட்கிறாங்க. தவறானவற்றை கண்டுபிடி. 3 இதுல பாருங்க, 4 மட்டும். ஆப்ஷன் சி, ராமோசிஸ் கிளர்ச்சி பூனால நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தூர் சிங் மற்றும் மாஜி நாயக். நெக்ஸ்ட், குகா பஞ்சாப்ல நடந்திருக்கும். இதுக்கு தலைமை தாங்கினவங்க பாத்தீங்கன்னு சொன்னா சத்குரு. இத நாம்தாரி இயக்கத்தோட ஒரு தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்தால் கிளர்ச்சி ஒரிசால நடந்திருக்கும். சந்தால்கள் டாமினிகோனா சந்தால்களின் நிலைநிறுத்தம். ராஜ்மஹால் குன்றுகளை சுத்தி இருக்கிற பகுதியில இருந்தும் இவங்களை விரட்டியிருப்பாங்க. அதனால இவங்க கிளர்ச்சியில ஈடுபட்டிருப்பாங்க. இதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சித்து மற்றும் கங்கு. கிட்டூர் அடுத்துதான். கிட்டூர் மலபார் கிடையாது, இது கர்நாடகா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாயின் பிரச்சனை பற்றிய ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர். 1923 இந்த ஆய்வறிக்கையை அவர் சமர்ப்பிச்சிருப்பாரு. அம்பேத்கரோட மற்ற நூல்கள் சாதி ஒழிப்பு 1936 வெளிவந்திருக்கும். அடுத்ததான் சூத்திரர்கள் யார்? 1946 வெளியே வந்திருக்கும். அடுத்ததா புத்தர் மற்றும் அவரது தம்மம், அவரோட இறப்புக்கு பின்னாடி 1957 வெளிவந்திருக்கும். ரூபாயின் பிரச்சனையான தோற்றம் 1923. இந்தியாவில் ஜாதிகள் 1917 வெளியே வந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அரவிந்த் கோஷ். 1893 இந்து பிரகாஷ் இந்த பத்திரிகையில நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்ட் அப்படிங்கிற தலைப்புல இந்த ஒரு தொடரை அவர் எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் ஜோதிராவ் பூலே. அடுத்ததான் இது பிராமணர் அல்லாதவங்க ஒடுக்கப்பட்டதை தொடர்ந்து எழுதியிருப்பாரு. அடுத்ததான் சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி பெரியார். சுயமரியாதை இயக்கம் 1925. சுத்தி இயக்கம்
சுத்தி இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதியால 1875. சுத்தி இயக்கம்னா மதம் மாறிய இந்துக்களை திரும்ப கிறிஸ்டியனுக்கு மாறி இருப்பாங்க, திரும்ப இவங்களை இந்துக்களா மாத்துறதுக்கான சடங்கு செய்யறது, இந்துக்களா மாத்துறது, இதுதான் சுத்தி இயக்கம்னு சொல்லுவாங்க. இதை நடத்தினவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்ததான் சத்திய சோதக் சமாஜ் இயக்கம் ஸ்ரீ சாகு மகாராஜ். சாகு மகாராஜும் அடுத்ததான் ஜோதிராவ் பூலே, இவங்க 2 பேரும் ஆரம்பிச்ச இந்த இயக்கம் தான் சத்திய சோதக் சமாஜ். 1 2 3 4 எல்லாமே ரைட் தான். அடுத்ததான் ஜோதிராவ் பூலே பத்தி பார்க்கணும்னு சொன்னா குலாம்கிரி. குலாம்கிரி அடிமைத்தனம் இந்த நூலை வெளியிட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? இதுக்கான ஆன்சர் மார்ச் 23, 1940. ஏகே பஸ்லுல் ஹக் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த தீர்மானம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிடப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கான ரைட் ஆன்சர் பி 2134. உலக வரலாறு ஒரு பார்வை, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி 1934. ஒரு சுயசரிதை சுதந்திரம் நோக்கி டுவார்ட்ஸ் ஃப்ரீடம் 1936. இந்தியாவின் கண்டுபிடிப்பு த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா 1946 வந்திருக்கும். சுதந்திரத்திற்கு முன் 1950. 2134 ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஷாம்ஜி, ஆப்ஷன் பி விநாயக தாமோதர் சவார்கர், விடி சவார்கர்னு சொல்லுவோம், விடி சவார்கர். இது முதல்ல மித்ர மேளா அப்படிங்கிறது ஒரு ரகசிய சங்கம், ரகசிய சங்கம். இது 1899 விடி சவார்கர் மற்றும் அவரோட சகோதரர்கள் கணேஷ் சவார்கர் இவங்களால நிறுவப்பட்டிருக்கும். இது 1904 அபினவ் பாரத சங்கமா மாறி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி குவாஜா சலிமுல்லா. 1906 டிசம்பர் 30 டாக்கால நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். ஆமா, 1897. ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரியானது. இந்த ராமகிருஷ்ணா மிஷன் தான் பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல சோலார் பிளான்ட் எல்லாம் நிறுவியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீதாஞ்சலியின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மைப்படுத்த ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியவர் யார்? வீபா ஹீட்ஸ். இந்த கீதாஞ்சலிங்கிற நூல் 1912 வெளிவந்திருக்கும். அதை தொடர்ந்து 1913 ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. லாகூர் காங்கிரஸ் செஷன் 1940 மார்ச் 23 முகமது அலி ஜின்னா முன் வச்சிருப்பாரு இந்த கோரிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தவறான பொருத்தத்தை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. விடி சவார்கர், அபினவ் பாரத்,
முன்னவே பார்த்தோம் 1904. லாலா ஹர்தயால் கதார் கட்சி 1913. அடுத்ததான் கான் அப்துல் அல் ஹிலால் அப்படிங்கிறது வந்து காபர் கானோடது கிடையாது, மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தோடது. அடுத்தது பாரத மாதா சங்கம் வாஞ்சிநாதன், இதுவும் சரிதான் 1904. அப்போ தவறானது வந்து 1 மட்டும்தான் தவறு. சரி பாருங்க, சரி கேட்டிருக்கணும். 1, 2, 4 இது 3 சரி. தவறுன்னு பார்த்தா இந்த 3 மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்க சரியானவன் போட்டுக்கோங்க, சரியான பொருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வலியுறுத்தல். இந்திய தேசியவாத இயக்கம் அதன் வரலாற்றில் முதல் முறையாக ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மாபெரும் கூட்டத்தை பெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். ஆமா, 1920 to 1922 ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கும். February 5 உத்தரப்பிரதேசத்துல யூபியில் இருக்க கோரக்பூர் மாவட்டத்துல சௌரி சௌராங்கிற பிளேஸ்ல விவசாயிகள் 22 போலீஸ் அதிகாரிகளை போலீஸ் ஸ்டேஷன்ல தீயிட்டு கொடுத்ததுனால இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து திரும்ப வாங்கப்பட்டிருக்கும். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான பொருத்தங்களை தெரிவு செய்க. அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இது நாக்பூர்ல நடந்திருக்கும். ஜூன் 1940 நடந்திருக்கும். அடுத்ததான் ஆசாத் இந்த் ரேடியோ பாரிஸ்ல கிடையாது, இது வந்து ஜெர்மனியோட பெர்லின் அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த ஆசாத் இந்து ரேடியோ வந்து நிறுவியிருப்பாங்க. அடுத்ததான் ஷா நவாஸ் கான் பிரிட்டிஷ் ராணுவம்னு கொடுத்துருக்காங்க, இது பிரிட்டிஷ் ராணுவம் கிடையாது, நேதாஜி ராணுவத்துல இவர் இருந்திருப்பாரு. புகழ்பெற்ற கொள்கை எதிரியின் நண்பன் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ரைட் ஆன்சர் டி, 1, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி தர்பார் 1911 நடந்திருக்கும். 17. ஆப்ஷன் பி, 4312 டெல்லி தர்பார். நெக்ஸ்ட், வட்டார மொழி பத்திரிகை சட்டம் 1878, இல்பர்ட் மசோதா 1883, அலிப்பூர் குண்டுவெடிப்பு சதி வழக்கு 1908. இந்த 1911 நடந்த இந்த டெல்லி தர்பார்ல தான் 5ஆம் ஜார்ஜும் மேரி இவங்க 2 பேரும் கலந்துருப்பாங்க. இது எதுக்காகனா கல்கத்தா டு டெல்லிக்கு தலைநகரை மாற்றம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இன்னொரு டெல்லி தர்பார் நடந்திருக்கும் 1877. இதுல விக்டோரியா மகாராணி அரசியா பிரகடனம் செய்யப்பட்டிருக்கும். அடுத்ததான் 1903 நடந்த இந்த டெல்லி தர்பார் பாத்தீங்கன்னா ஹெட்வர்ட் மன்னரா பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாருடைய பிறந்த நாள் ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் பழங்குடியினர் பெருமை தினம் என்று கொண்டாடப்படுகிறது? பிர்சா முண்டா. ஆப்ஷன் டி, முண்டா கிளர்ச்சி 1899 to 1900 நடந்திருக்கும். தர்தி ஹாபா பூமியின் தந்தைன்னு பிர்சா முண்டாவை தான் நம்ம அழைக்கிறோம். நவம்பர் 15 இவரோட பிறந்த நாள்ல தான் நம்ம ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ் அப்படின்னு அழைக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எவை தவறாக இணைக்கப்பட்டுள்ளன? அன்னி பெசன்ட் பிரம்மஞான சபை நிறுவினார்னு இருக்கு, அன்னி பெசன்ட் இல்ல. HS ஹால்காட், மேடம் ஃப்ளவாட்ஸ்கி இவங்க 2 பேரும் சேர்ந்தா நிறுவியிருப்பாங்க. அடுத்ததாக கோபாலகிருஷ்ண கோகலே நியூ இந்திய செய்தித்தாள் நிறுவனம்னு கொடுத்துருக்காங்க. இல்ல, நியூ இந்தியா வந்து யாரோடதுன்னா அன்னி பெசன்ட்டோடது, 1915 வெளியே இருந்திருக்கும். பாபா ராம்சிங் நாம்தார் இயக்க நிறுவனர், இது சரிதான். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் 1856. அப்போ சி, ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பின்வருவனவற்றை கால வரிசைப்படி முறைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942, சிம்லா மாநாடு 1945, பூனா ஒப்பந்தம் 1932, அமைச்சரவை தூதுக்குழு 1946. ரைட் ஆன்சர் பாருங்க 3, 1, 2, 4. ஆப்ஷன் சி தான் இருக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. 1857 கழகத்தை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு பெயர்களில் அழைத்தார்கள். அதுல சர் ஜான் சீலி இதை இராணுவ கழகம் என கருதினார்னு கொடுத்திருக்காங்க. அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. இது முற்றிலும் தேசபக்தியற்ற ஒரு சுயநலம் மிக்க சிப்பாய் கழகம்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வீர சவார்கர், வி.டி. சவார்கர் முதல் இந்திய சுதந்திர போர் 1857 சுதந்திர போர்னு சொல்லியிருப்பாரு. இது ரைட் ஆன்சர். ஆர்.சி. மஜும்தார் இதை மிகப்பெரிய தேசிய எழுச்சி என பெயரிட்டார்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. ஆர்.சி. மஜும்தார் முதல் தேசிய சுதந்திர போராட்டம்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கே.எம். பணிக்கர் இதை சிப்பாய் கழகம் என அழைத்தார்னு இருக்கு. இது சிப்பாய் கழகம்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு, மக்கள் புரட்சின்னு சொல்லியிருப்பாரு. மக்கள் புரட்சி. ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேரு டில்லி உடன்படிக்கையில் லியாகத் அலி கானுடன் கையெழுத்திட்ட தேதி கேட்டிருக்காங்க. ரைட் ஆன்சர் ஏப்ரல் 8, 1950. சிறுபான்மையினரோட உரிமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நேருக்கும் லியாகத் அலி கானுக்கும் ஒரு ஒப்பந்தம் சைன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆச்சாரிய வினோபாவே. பூமிதான இயக்கம் இவரால் தான் நடத்தப்பட்டிருக்கும். அதை தொடர்ந்து இரண்டாவது சத்தியாகிரகி ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1906. தலைவர் பாண்டித்துரை, செயலாளர் வ.உ.சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேஷ்பந்த் சித்தரஞ்சன், தேசபந்துன்னு சொல்லுவாங்க, சித்தரஞ்சன் தாஸின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார். யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் கூட சேர்ந்தனா சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திரபோஸ் தான் சித்தரஞ்சன் தாஸோட தீவிர கூட்டாளி. தேசிய கல்லூரியில இவர் தான் முதல்வராகவும் பணியாற்றிருப்பாரு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.